எங்களுக்கெல்லாம் இடர்கள் நடக்கின்ற பொழுதெல்லாம் ஈழத்தமிழர்கள் பற்றிய முதல் குரலாக ஒலிப்பது தமிழ்நாட்டிலே இருந்து தமிழர்களுடைய குரலாகவே இருந்தது. அதேபோல ஈழத்தமிழர்கள் நலிவுற்று போகிறார்கள் என்று பார்க்கிற பொழுதும் இறங்கி செல்கிறார்கள் என்ற பொழுதும் அது தொடர்பாக குரல் கொடுப்பதற்கு முனைவதும் இன்று அதற்கான ஒரு முதல் அத்தியாயத்தை தொடங்கி இருப்பதும் கூட இந்த தமிழ்நாட்டு மண்ணில் இருந்து என்பதுதான் மிக முக்கியமானது. எங்கள் அன்புக்குரிய அடிகளார் ஜெகத் கஸ்பார் அவர்களுடைய தலைமையில் இந்த சங்கம் 4 என்கிற அமைப்பு தொடங்கப்பட்ட நாட்களில் இருந்து இந்த ஈழத்தில் இருக்கின்ற போரால் பாதிக்கப்பட்ட போரால் தங்களுடைய குடும்ப தலைவர்களை இழந்த நிலையில் தங்களுடைய குடும்பங்களுக்கு தலைமை தாங்கும் பெண்களை கொண்ட குடும்பங்களுடைய நிலைமைகள் தொடர்பாக பல்வேறுபட்ட விவாதங்கள் பல்வேறுபட்ட எதிர்பார்ப்புகள் உண்டு. அவருடைய குழந்தைகள் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் உண்டு. இந்த ஈழத்திலே நடைபெற்ற ஈழ மக்களுடைய விடுதலை போர் என்பது அவர்கள் அந்த போரால் வந்த குழந்தைகள், தாய் தந்தையரை இழந்த குழந்தைகள், பிள்ளைகளை இழந்து தனித்துவமாக இருக்கிற பெற்றோர்கள், குடும்பத் தலைவர்களை இழந்த துணைவிமார்கள், இப்பொழுது அந்த குடும்பத்தின் தலைமையை ஏற்றிருக்கிற தலைமை தாங்கும் பெண்கள் தலைமை தாங்கும் குடும்பத்தைச் சேர்ந்த விதவைகள், இவர்களுடைய பின்னணி மிக மிக மோசமானது. அதிகமான சாத்தியப்பாட்டை கொண்டு வரும். ஆகவே அதற்கான ஒரு அரசியல் தீர்வை தமிழ் மக்கள் வடக்கும் கிழக்கிலும் அவர்கள் தங்களுடைய வாழ்வை உறுதிப்படுத்துகின்ற ஒரு கௌரவமான நிரந்தரமான ஒரு தங்களுக்கான ஒரு இறமையின் அடிப்படையிலான தீர்வை அவர்கள் பெறுவதற்கான காலம் ஒரு நெருக்கமடைகிற இந்த சூழலில் நாங்கள் சிந்திக்கின்ற இந்த சங்கம் 4 தேடலும் சங்கம் 4 இந்த உலக அறிவிப்பும் ஒரு சம புள்ளியில் சந்திக்கின்ற வாய்ப்பை எட்டும் என்ற நம்பிக்கையோடு தான் நாங்கள் இந்த ஒன்று கூடலிலே கலந்திருக்கிறோம். ஆகவே உண்மையிலேயே நேரடியான அந்த கருப்பொருளுக்கு வருவதற்கு முன்னர் நான் நினைக்கின்றேன், மலையகத் தமிழர்கள் என்பவர் யார் என்பது தொடர்பான பரப்புரையானது தமிழகத்திலே ஒழுங்காக இடம்பெற்றில்லை. எங்களுடைய அருட்தந்தை குறிப்பிட்டது போல ஈழத்தமிழர்கள் என்பவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டவர்களாக ஈழத்தமிழர்களை இந்த தமிழகம் நன்கு அறிந்து அவர்களுடைய பிரச்சனைகளை தெரிந்தவர்களாக இருக்கின்றீர்கள். அது அவர்களுடைய அந்த தொடராத ஈடுபாடும் முயற்சியும் தான் அதற்கான காரணமாக இருந்திருக்கின்றது. இந்த தமிழகத்தை தாயகமாக கொண்டு 18ஆம் நூற்றாண்டினது இறுதி காலப்பகுதியிலே ஆங்கிலேயர்கள் மூலம் இலங்கைக்கு கொண்டு செல்லப்பட்டு பல்வேறு விதமான துன்புறுத்தல்கள் துன்பங்களை சந்தித்து இன்று ஒரு யுத்தமே இல்லாது ஒரு யுத்தத்தை சந்தித்ததுக்கு மேற்பட்ட பாதிப்பை அடைந்திருக்கக்கூடிய ஒரு சமூகமாக இந்த உலகம் தெரியாத மூடி வாழுகின்ற ஒரு சமூகமாக உங்களுடைய உறவுகளான இந்த மதுரையின் உறவுகளான இந்த தமிழகத்தின் உறவுகளான அந்த உறவுகள் அங்கே மலையகத்திலே இலங்கையிலே குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் முடக்கப்பட்டிருக்கின்றது என்பதனை இங்கே நான் கூற வேண்டும். உண்மையில் 18ஆம் நூற்றாண்டினது இறுதி காலப்பகுதியிலிருந்து இன்று வரைக்கும் அவர்களினுடைய நிலைமை ஒரு அரசியல் போராட்டத்தை யுத்தத்தை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பொருளாதார யுத்தத்தை நாங்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றோம். அந்த இரண்டினது விளைவுகளையும் இன்றும் அங்கே இருக்கக்கூடிய சாட்சியங்களாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதிலே புதுமை என்னவென்றால், எங்களுடைய தாயகமாக இருக்கக்கூடிய எங்களுடைய தாயக மண்ணாக இருக்கக்கூடிய இந்த தமிழகத்திலே உள்ளவர்களுக்கு எங்களுடைய சமூகம் பற்றிய நிலைமைகள் தெரியாமல் இருப்பது கவலைக்குரியதாகவும் துன்பத்துக்குரியதாகவும் இருக்கின்றது. அந்த வெளிப்படுத்தலை செய்வதற்குரிய அருமையான ஒரு நிர்வாக ரீதியாக அரசியல் ரீதியாக அங்கீகரிக்கப்படாமல் ஒதுக்கப்பட்டிருக்கின்றார்களோ அதற்கு எந்த வகையிலுமே குறையாத அளவுக்கு எந்த விதமான நிர்வாக ரீதியான அரசியல் ரீதியான உரிமைகளும் கிடைக்கப்பெறாத ஒரு ஒடுக்கப்பட்ட அடக்கப்பட்ட ஒரு கூலித் தொழில் செய்யும் சமூகமாகத்தான் எங்களுடைய சமூகம் இன்னும் இருந்து கொண்டு